கண்ணே கண்ணு ஒன்றே ஒன்றுன்னு ஒரு குக்கர் வச்சுருந்தேன். 3 விசில் அழகாக வந்துச்சு. திடீர்னு என்ன பேய் பிடிச்சதோ அந்த குக்கர் பக்கத்தில் ஒரு வாட்டர் இருக்குல்ல, அதுலேருந்து இந்த ரயில்வே வண்டி புகை விடுற மாதிரி அவ்வளோ புகை, சவுண்டு வேறு அணுகுண்டு மாதிரி. எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம். கொஞ்சம் நேரம் எட்டி கூட பார்க்கல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து தான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ணியே ஆகணும், அதனால் காலையிலேக்கே ரிப்பேர் கொடுத்துட்டேன். அப்புறம் அவங்க அந்த ரப்பரை கண்டிப்பாக மாற்றணும், இனிமேல் அதை ஃப்ரீசரில் வச்சு நல்லா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி மட்டன் பிரியாணி சொல்லியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு நெய்யில் லைட்டாக அந்த சோறை வதக்கிட்டு இந்த இறச்சி மசாலாவை போட்டால் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும்னு சொன்னது கேட்டு பண்ணாது. நாலா பக்கமும் எண்ணெய் தெரிக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டே மசாலாவை போட்டு தான் சோறு போட்டு, அது என்ன கதையோ, எப்படி எல்லோரும் அதை வதக்குறாங்க என்ன கதைன்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து நான் மசாலா போட்டு சோறு போட்டாலுமே எனக்கு செம்மையாக வந்துருந்துச்சு, சூப்பராக. அப்புறம் என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பாருங்கிற மாதிரி ஒரே பூவாக பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சா, சரி இதை வச்சு நம்ம பூ மாலை கட்டலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு பூ கட்டுறதுக்கே வரல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், வந்துச்சு. ஆனால் தொப்புன்னு அது வந்து கீழே கீழே விழுந்துருது. பார்த்தேன் நம்ம பசாட்டு ஒரு சட்டியில் எப்பவும் போல் அந்த தண்ணியை நிரப்பி வைப்பேன், அது மாதிரி வச்சு கடவுளுக்கு எடுத்து வச்சுட்டேன்.